என் அன்பு குழந்தையே, உனக்கு துரோகங்கள் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த பிரித்யங்கரா தண்டனை கொடுப்பதற்கு புறப்படுகின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் நீ இந்த தவறை மட்டும் செய்துவிடக்கூடாது. அப்படி என்ன தவறு? இந்த தவறை நீ செய்து விடுவாயானால் இனி ஒருபொழுதும் இந்த பிரித்யங்கரா உனக்கு துரோகங்கள் செய்தவர்களை என்னவென்றே கண்டு கொள்ள மாட்டேன். அம்மா இப்படி சொல்கின்ற பொழுது இதை நீ கட்டாயமாக கேட்டுத்தானே ஆக வேண்டும். இந்த தவறை செய்யாமல் இருப்பதற்கு நீ முயற்சிகள் செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தது என்று என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, துரோகம் என்றால் இது போன்ற ஒரு துரோகம் யார் வாழ்க்கையிலும் நடந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து விட்டாய். இந்த துரோகத்தை நினைத்து நினைத்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எப்படி இந்த துரோகத்திலிருந்து நம்மால் மீண்டு வர முடியுமோ என்று என் குழந்தை எண்ணி எண்ணி எப்பொழுதும் மனவேதனையில் தவித்து கொண்டிருக்கின்றாய். எத்தனை முறை யோசித்து பார்த்தாலும் இதை மறக்க முடியவில்லை என்று என் பிள்ளை கண்ணீர் வடிக்கின்றாய். இப்படி ஒரு துரோகத்தில் வீழ்ந்து விட்ட நீ வாழ்க்கை முழுவதும் அதை மறக்க முடியாமல் தவித்து நின்ற காலம் ஒரு நாள் இருந்ததல்லவா? இப்பொழுது சற்று மாறுதல்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்றது. முன்பு துரோகத்தை செய்தவர்கள் சற்று வாழ்க்கையில் முதிர்வு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அவர்களுக்கு கூடுதலான அனுபவம் கிடைத்திருக்கின்றது. அதனால் அவர்கள் உன் வாழ்க்கையில் செய்த துரோகத்தை மறந்துவிட நினைக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, அதை அனுபவித்தது நீ அல்லவா? இது போன்ற ஒரு துரோகம் வாழ்க்கையில் நடந்ததை எண்ணி எண்ணி நீ பட்ட அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் எத்தனை நாள் உனக்கு வேதனை என்பதனை ஒரு நொடி சிந்தித்துப் பார். இந்த அனுபவத்தில் இருந்துதான் இந்த வாழ்க்கையில் இனி யாரையும் நம்பக்கூடாது என்பதனை என் பிள்ளை நீ கற்றுக்கொண்டாய். யாரிடத்தில் பேசினாலும் பயம், யாரிடத்தில் என்ன விஷயத்தை பகிர்ந்து கொண்டாலும் பயம், யாரிடத்தில் எப்படி பேசுவது என்று யோசனை. இப்படி வாழ்க்கையில் சுற்றி சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி சிந்தித்து சிந்தித்தே உன்னுடைய வாழ்க்கை பாதி கஷ்டத்திலேயே கடந்து வந்தது. ஒரு முறை நீ பட்ட அவமானத்தினால் வாழ்க்கையில் எதையுமே மறக்க முடியாமல் பல நாள் சோதனைக்கு ஆளாகி நின்று கொண்டிருந்தாய். அப்படி நீ நின்று கொண்டிருந்த இந்த வேளைகளில் எல்லாம் என் பிள்ளை உன்னுடைய மனது என்ன துடித்தது என்பதனை உன் பிரித்யங்கரா நான் மட்டுமே அறிவேன். ஏனென்றால் என் பிள்ளை அழுது புலம்பியதை நான் மட்டுமே தானே கேட்டேன். என் பிள்ளைக்கு என்ன கஷ்டம் என்பதனை நீ என்னிடத்தில் மட்டும் தானே பகிர்ந்து கொண்டாய். இந்த அம்மாவிடத்தில் கதறி அழுதது உனக்கு ஞாபகம் இல்லையா? அன்று உன்னை விட உனக்கு துரோகத்தை செய்தவர்களின் மீது அதிக கோபத்தை உன் தாயானவள் நான் தான் கொண்டேன். அதற்கான தண்டனையை அவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் இன்று புறப்பட்டிருக்கின்றேன். ஏன் இத்தனை கால தாமதம் என்று நீ கேட்கலாம். என் பிள்ளையே, பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன். தவறுகள் செய்தவர்களுக்கு உடனே தண்டனை கொடுப்பது தெய்வத்தின் வழக்கம் கிடையாது. எல்லோருக்குமான வாய்ப்புகள் தெய்வத்திடம் இருந்து வழங்கப்படும். அதுபோலத்தான் இன்றும் தெய்வத்திடம் இந்த தாயானவள் அதிகமான வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்து பார்த்தேன். ஆனால் அந்த வாய்ப்புகளில் எல்லாம் மனம் திருந்தாதவர்கள் இன்று ஏதோ மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டது போல உன்னிடத்தில் பேசுவதிலும் உன்னிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகளிலும் அவர்களுக்கு சற்று கவனம் அதிகமாக இருக்கின்றது. உனக்கு நல்லது செய்வ நினைப்பவர்கள் போல உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி உன் வாழ்க்கையில் அவர்கள் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த நேரம் நீ அதிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம். ஒரு காலத்தில் உன்னுடைய கஷ்டம் என்ன? நீ கண்ணீர் சிந்துகின்றாயே, இதனால் உனக்கு எத்தனை வேதனைகள் ஏற்படும் என்பதனை ஒரு துளி அளவு கூட சிந்திக்காமல் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் இன்று உன்னிடத்தில் நல்லபடியாக பேச முயற்சி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்பதை என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதற்காக நீ மனமாறிவிடக்கூடாது. என் தங்கமே, நீ செய்யவே கூடாது என்று சொல்கின்ற தவறும் இதுதான். என்ன தெரியுமா? ஒருவர்
உன்னுடைய கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்கவில்லை, உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. நீ வேதனைப்படுவாய் என்று சிறு துளி அளவு கூட சிந்திக்கவில்லை. இது வாழ்நாள் முழுவதும் உன் மனதை பாதிக்கும் என்று யோசிக்கவில்லை. அன்று நீ கண்ணீர் சிந்துவதைக் கண்டு கொஞ்சம் கூட மனதில் ஈவு இரக்கம் இல்லாமல் கை கொட்டி சிரித்தார்கள். உன்னுடைய அவமானத்தை மற்றவர்கள் முன்னிலையில் ஏற்படுத்திவிட வேண்டும் என்று துணிந்து நின்றார்கள். அப்படி இருக்கின்றவர்கள் மத்தியில் மீண்டும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் அவர்களை மன்னிக்கு ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மன்னிப்பு என்ற ஒன்று இது போன்றவர்களுக்கு ஒரு நாளும் நீ கொடுத்துவிடக்கூடாது என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற விஷயம் இப்பொழுதாவது என் பிள்ளைக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். என் தங்கமே, நான் அங்கே தண்டனை கொடுக்க புறப்பட்ட பிறகு நீயோ அங்கே அவர்களிடத்தில் சமரசம் பேசிவிடக் கூடாதல்லவா? எல்லாவற்றையும் மறந்து மீண்டும் ஏற்றுக்கொண்டு விடக்கூடாதல்லவா? நீ ஏற்றுக்கொள்வதனால் அம்மாவிற்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் மீண்டும் இது போன்ற ஒரு அவமானத்தை இவர்களாலேயே உனக்கு சந்திக்க வேண்டி வரும். அது எனக்கு நன்றாக தெரியும். உனக்கு தற்சமயம் இருக்கின்ற சூழ்நிலையை மட்டும் கருத்தில் கொண்டு நீ செய்வதை செய்துவிட்டு சென்று விடுவாய். ஆனால் அதன் பிறகு இந்த பிரத்யங்கராவிடம் வந்துதானே நீ கண் கலங்கி நிற்பாய். அன்று உன்னை விட இந்த தாயானவள்தான் என் குழந்தையின் கண்ணீரை கண்டு அதிக அளவில் மனவேதனை அடைந்து விடுவேன். என் தங்கமே, இந்த வேதனையில் எல்லாவற்றிலும் என் குழந்தை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற விஷயங்களை அடைந்துவிட முடியாமல் ஓரிடத்தில் அப்படியே நின்று கொண்டிருப்பாய். என்ன இந்த வாழ்க்கை, என்ன இந்த மனிதர்கள் என்று உன்னால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்துவிடும். அப்படி ஒரு நிலையை நீ கொண்டு வந்துவிடக்கூடாது. அப்படி ஒரு நிலை உன் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் அம்மா இத்தனை முயற்சிகளையும் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னை விட அதிகமாக உன் வாழ்க்கையின் மீது எனக்கு அன்பு இருக்கின்றது. என் குழந்தையின் கண்ணீரை கண்டுவிடக்கூடாது என்பதில் உன்னை விட நான் உறுதியாக இருக்கின்றேன். அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ அதிக கவனத்தோடும் நல்ல மனநிலையோடும் இருந்து அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் மீண்டும் அதிலேயே சென்று சிக்கி விடுவதற்கு எண்ணி விடாதே. சூழ்ச்சி வலைக்குள் உன்னை தள்ளுவதற்குத்தானே இவர்கள் அதிகமாக எண்ணிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்றார்கள். அவர்கள் நினைப்பதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாத்தியமாக்கி விடாதே. யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் செய்து விடலாம். உனக்கு கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருப்பதனால்தான் இது போன்று அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். ஆனால் என் குழந்தையே, அவர்களுக்கு தெரியாதல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரத்யங்கரா இருக்கிறாள். அவள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றாள். உனக்காக எதையும் செய்ய துணிந்தவள் என்பது அவர்களுக்கு தெரியாதல்லவா? இனி அதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள இப்பொழுதிலிருந்து தயாராகி விட்டார்கள். உனக்கு செய்தது துரோகம். அந்த துரோகத்தினால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது? இனிமேல் இது போன்ற ஒரு துரோகம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தால் அவர்களின் நிலை என்னவாகும் என்கின்ற சிந்தனை இனி அவர்களுக்குள் வந்துவிடும். நான் அவர்களுக்கு பயத்தை காட்டுகின்றேன். வாழ்க்கை என்றால் என்ன? எதற்காக அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது? அப்படி நினைத்தால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்கின்ற பய உணர்வினை நான் அவர்களுக்கு காட்டப் போகின்றேன். இந்த பயத்தோடு இனி அவர்கள் ஒரு நாளும் உன் பக்கம் திரும்பி பார்க்க முடியாதபடி நான் செய்து விடுகின்றேன். என் தங்கமே, இத்தனையையும் உனக்காக செய்ய துணிந்திருக்கின்ற இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் மீண்டும் அவர்களை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள கூடாது. நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டால் போதும், இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறி சென்று விடுவேன். நீ மீண்டும் ஒரு பொழுதும் என் முன்னால் வந்து நின்று கண்ணீர் சிந்திவிட முடியாது. அம்மா அப்பொழுது ஏனென்று கூட உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன். என் தங்கமே, நான் உன்னோடு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் கலந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ செய்வது சரியா தவறா என்பதனை நான் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை, நீ அடைந்து விட்ட விஷயங்களில் உனக்கான நல்லதையும் நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மிகவும் கவனத்தோடு இருக்கும் பொழுது நீ உன்னுடைய கவனத்தை திசை திருப்பி விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். உன்னுடைய கவனம் எப்பொழுதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் மீது இருந்து விட வேண்டும். அடுத்தவர்கள்
மீது அதை செலுத்தி உன் வாழ்க்கையை நீ கெடுத்து கொள்ளாதே. என் பிள்ளைக்கு என்றுமே வாழ்க்கையில் மன நிறைவு இருக்க வேண்டும். அதை இந்த பிரித்யங்கரா உன்னோடு இருந்து உனக்கு தந்துவிட வேண்டும். இது மட்டுமே உன் அம்மாவினுடைய முழுமையான எண்ணமாகும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.